Hello my dear warriors, good morning, welcome to the session. Very good morning, very good morning, very good morning. Yes, good morning. Yes, welcome to the session. Am I audible? Tell me whether my audio and video is clear. Audio video clear irka? Good morning. Gada attendance mark பண்ணுங்க. Yes, fast attendance போடுங்க. See, நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to complete all the chapters. இன்னைக்கு 18 இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. இன்னும் ஒரு 3 நாள் சாப்டர் தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். So yes, கார்த்திகேயன், ஸ்ருத்திகா, அன்ஷி, அதுக்கப்புறம் எஸ்கே, ரோஹித் சர்மா, தாரிகா, நஷிகா, ஓகே, ஹிபா, நக்ஷத்ரா, தரணி அரசன், அர்ச்சயா, ஹீனா, கிஷோர், சின்மயி, வெரி குட், சுஷாந்த், குட், சசி, பிரியா, அட்சயா. இன்றைக்கி புதுசாக 2-3 பேர் பார்க்க முடியுது. மித்தவங்களாம் எப்பயும் ரெகுலராக வந்துட்டீங்க. கீர்த்திகா, காவ்யா, கிஷோர், இலக்கியா. எஸ், வெல்கம் டு த செஷன் பசங்களா. குட், வெரி குட். கவிதா, தீபிகா, தேவநாதன், மோகனப்பிரியா, மீனா. நான் எப்படி ஒன்று கண்டுபிடிக்கிறது? மாதவன், காவ்யஸ்ரீ, பார்த்தசாரதி, இலக்கியா, ரஞ்சிதா. ஓகே, ரைட். ஓகே, குட். ஜெயலக்ஷ்மி ஐடியில் இருக்கவங்க பேர் என்ன? கார்த்திகாவா, கீர்த்திகாவா? சரி, அவனுங்க திஸ் ரிபப்ளிக் டே ரைட்டா. அதுக்கப்புறம் சபரிநாதன், ரோஷித். எஸ், ஆமாடா, கண்டிப்பாடா. எஸ்கேகா, அப்புறம் ஜெரோமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் தரணி, இன்னும் நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கீங்க. உங்களுக்காக தமிழ்லேயும் நான் எடுக்க தான் போகிறேன். தமிழ் மீடியமோட ஸ்லைடும் இனிமேல் அட்டாச் பண்ணிவிடுவேன். ரோஷித், நித்யா, பிரபாகரன், ரோஷித், பிரேம், சதீஸ்வர், கீர்த்திகா. ஓகே, ரைட். அர்ச்சயா, ரித்திஷ், பிரியங்கா, ஸ்ருதிகா. குட். சரிப்பா. டேய், நம்ம எல்லோரும் இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் படிக்கிறது இதெல்லாம் எதுக்கு? லைஃப்பில் பெருசாக ஜெயிக்கிறதுக்காக தானே. அப்படி பெருசாக ஜெயிக்கணும்னா நம்ம பெருசாக படிக்கணும். ஸோ நீங்கள் 11th 12th, ஏன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, அதனால் நீங்கள் 11thலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன். சார், நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன சார், 10th முடிக்கலையே, நீங்கள் இப்போயே அட்மிஷன் போட ஆரம்பிக்கணும். நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வேதாந்துலலாம் பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணிடணும், அட்மிஷன் போட்டுடணும். குறிப்பாக ஆஃப்லைனில், ஆன்லைனில் பிரச்சனை இல்லை, பட் ஆஃப்லைனில் நீங்கள் அட்மிஷன் போடணும், முன்னாடியே சீட் கிடைக்கணும். அதனால் சீக்கிரமாக போய் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பிடிஎஃப் நான் என்ன நடத்த போகிறேனோ அதோட பிடிஎஃப் எல்லாமே உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்? நம்மளோட வீடியோ என்னடா இது, எங்கடா நம்மளால் காணோம், நம்ம எஸ் இங்கே இருக்குல்ல. ஸோ இதில் போகிறோம், நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணுறோம். நம்ம வீடியோ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்பேன். சரியா? இதில் இன்னும் அட்டாச் பண்ணல, இப்போ அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சூப்பராக படிச்சுக்கலாம். ரைட்டா? டவுன்லோட் பண்ணுறோம், சூப்பராக படிக்கிறோம். ரைட்டா? வேறு லெவலில் மாஸ் பண்ணுறோம். ரைட்டா? எஸ், வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மெசேஜ் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ ஓகே. ரைட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரியா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்ஃபியூசிங் டாபிக், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கஷ்டம்னு நினைக்கக்கூடியதை ஒரு டாப்பிக்கு. 1 மார்க்கில் நீ நிறைய கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கொஷின் ஆன்சர்ஸும் ரைட்டா ஓரளவு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த லெசன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். கரெக்டாக இல்லையா? இந்த சாப்டரே என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டானதான். யாரெல்லாம் எங்கள் டெலகிராம் குரூப்பில் இருக்க, நான் வந்து ஆல்ரெடி கொஷின் பேப்பர் எடுத்துனேன். வீடியோ என்னால் அதுக்கு மேக் பண்ண முடியலை. நான் வந்து சிஎம் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின், யாராவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சிருக்கியா, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணுமா? ஐ வில் ஷேர் இட் இன் டெலகிராம் குரூப். ரைட்டா? டெலகிராம் குரூப்பில் சிஎம் எக்ஸாமுக்குரிய ரைட்டா அதை நான் வீடியோலாம் நான் இதை பார்த்தேன், எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் என்ன அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் போஸ்டட் இன் தட். ரைட்டா? அதை நான் என்ன பண்ணிடுறேன், டெலகிராம் குரூப்பில், அதாவது யூடியூப் டெலகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணிடுறேன், தீமினல் டெலகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? அதை எடுத்துக்கோங்க. சரியா? அதை எடுத்து யூ ஜஸ்ட் ஹாவ் அ ரீட், ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நான் கிளாஸில் நடத்துகிறது இருக்குல்ல, நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு தான் அந்த சம்மெல்லாம் எழுதிடலாம், ஃபார்முலாவெல்லாம் பார்த்துட்டு. ரைட்டா? காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியலையா? எந்திரிக்காதீங்க, மார்க் வராதில். எந்திரிச்சா தான் மார்க் வரும். சரியா? ஆரம்பிக்கலாமா? லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். கடகடன்னு சொல்லுங்கள். அக்கார்டிங் டு மெண்டல், alleles have the following character. மெண்டலை பொறுத்த வரைக்கும்
அலீல்ஸ்க்கு இந்த கேரக்டர்லாம் இருக்குது. என்ன கேரக்டர்? அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் என்ன அப்படின்னா வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பாக்ஸ் ரொம்ப காலியாக இருக்குது. அட் த எண்டு யூ ஹேவ் டு கிவ் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம காலைல எழுந்திரிச்சு வரோம் அப்படின்னா இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உனக்கு வேறு என்னெல்லாம் வேணும், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு லான்ச் அ 30 days ஸ்டடி பிளான். ரைட்டாக February மந்த் வந்துருச்சுல. ஸோ 30 days ஸ்டடி பிளான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் February மந்த் ஃபுல்லாக நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், ஏன்னா உனக்கு இதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்ல, அதே மாதிரி February மந்த் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம், என்ன படிக்க போகிறோன்றத நான் சொல்ல போகிறேன். ரைட்டா? டூ யூ நோ மோர் டு நோலேருந்து கூட கொஷின் கேட்குறாங்களா? அதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி தான் நான் மாங்கு நடத்தியிருக்கேன்ல. எஸ், ஓகே, ரைட்டா? ரைட். அக்கார்டிங் டு மெண்டல், அலீல்ஸ் ஹேவ் த ஃபாலோயிங் கேரக்டர். என்னது? அலீல்ஸ்க்கு ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குது? என்னென்ன கேரக்டர்லாம்? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரக்டர். ரைட்டா? அலீல்ஸ் ஹேவ் ஃபாலோயிங் கேரக்டர். என்னது? ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரக்டர். அடுத்து 9:3:3:1 ரேஷியோ இஸ் டியூ டு எதன் காரணமாக? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட். ரைட்டா? ரிப்பீட்டட் 1 mark இது. ரைட்டா? ஓகே, சரியா? என்ன ஆன்சர்? தேர்ட் ஒன். செகண்ட் ஒன் கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் போடுங்க. ஜஸ்ட் புட் அ கொஷின் நம்பர் அண்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் என்னது? இட் இஸ் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ரைட்டா? இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் மூலமாக தான் இந்த 9:3:3:1ங்கிறது நடந்துச்சு. அடுத்து the region of the chromosome where the spindle fiber gets attached during cell division. The region of chromosome where the spindle fibers get attached during cell division. ரைட்டா? எந்த இடத்துல ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆக போகுது? எந்த இடத்துல அட்டாச் ஆக போகுது? தேர்ட் ஒனுக்கு என்னது? தேர்ட் ஒனுக்கு சி. சரியா? இட் இஸ் சென்ட்ரோமியரில். ரைட்டா? சென்ட்ரோசோம் இருக்குது, சென்ட்ரோமியர் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருந்தப்ப நிறைய பசங்க சென்ட்ரோசோம் எழுதியிருந்தாங்க. அவன் சென்ட்டை பார்த்த உடனே அதை அப்படியே டக்குன்னு எழுதிட்டாங்க. ஸோ கவனம், சென்ட்ரோசோம் கூட சென்ட்ரோமியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். The centromere is found at the center of dash chromosome. எந்த குரோமோசோமோட சென்டரில் சென்ட்ரோமியர் இருக்க போகுது? சரியா? எந்த குரோமோசோமோட சென்டரில் சென்ட்ரோமியர் இருக்க போகுது? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூபிஎம் கொஷின். சரியா? ஒன் ஆஃப் த யூபிஎம் கொஷின். எஸ், எங்கே இருக்க போகுது? ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் மெட்டாசென்ட்ரிக்கா. இட்ஸ் கோயிங் டு பி இந்த மெட்டாசென்ட்ரிக்கில் இருக்க போகுது. ரைட்டா? மெட்டாசென்ட்ரிக்கில் இருக்க போகுது. நெக்ஸ்ட், the units from the backbone of DNA. ரைட்டா? the units form the backbone of DNA. எந்த யூனிட்? ரைட்டா? டிஎன்ஏயோட பேக்போன் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? சரியா? டிஎன்ஏயோட பேக்போன் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? சரியா? டிஎன்ஏயோட பேக்போன் சுகர் பாஸ்பேட்ஸ். ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி சுகர் பாஸ்பேட்ஸ். ரைட்டா? ஆப்ஷன் டி சுகர் பாஸ்பேட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து ஒசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை ஒசாக்கி, ஒக்காசாக்கி அல்லது ஒசாக்கி அல்லது ஒக்காசாக்கி எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இட் இஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர். இதெல்லாம் எப்படி ஜாயின் ஆகுது? பை மீன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ லிகேஸ். ரைட்டா? டிஎன்ஏ லிகேஸ் மூலமாக தானே ஜாயின் ஆகுது. நிறைய பேர் ஏன் ஏ ஆன்சர் போட்டிருக்கீங்க? ஹெலிகேஸ் கிடையாது, டிஎன்ஏ லிகேஸ். ரைட்டா? டிஎன்ஏ லிகேஸ். த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர். ரைட்டா? நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஹியூமன் பீயிங்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? எஸ், it is going to be 22 pairs of autosome and 1 pair of allosome. Right? 22 pairs of autosome and 1 pair of allosome. சரியா? Next, the loss of one or more chromosome in ploidy is called. Right? The loss of one or more chromosome in ploidy is called. Loss of one or more chromosome in ploidy. என்னவா இருக்க போகுது? 8th one என்ன ஆன்சர்? It's going to be aneuploidy. Right? Aneuploidy. Aneuploidyங்கிறது தான் இது ஆன்சர். ரைட்டா? aneuploidy. It is going to be aneuploidy. அடுத்து, the pair of contrasting characters of Mendel are called. ரைட்டா? traits தான் கேரக்டர்னு சொல்ல போகிறாங்க. கான்ட்ராஸ்டிங் கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. pairs of contrasting character are called as என்னதுப்பா? fill in the blanks. கடகடன் fill in the blanks ஆன்சர் போடுங்க. டைப் பண்ணுற டைம் ஆகுமா? டைப் பண்ணி கடகடன் ஆன்சர் போடுங்க. எஸ், டைப் பண்ண ஆன்சர். எஸ், it is going to be alleles. Right? It is going to be alleles. Right? It is going to be alleles. Right? Alleles. ELS, alleles. அடுத்து, physical expression of gene is called. Right?
physical expression of genes. Right? Physical expression of genes is called as genes or physical expression அப்படிங்கிறது எதை சொல்ல போகிறோம். ரைட்டா? செகண்ட் ஒன் என்னது? phenotype. ரைட்டா? It is called phenotype. It is called phenotype. It is called phenotype. அடுத்து, the thin thread-like structure found in the nucleus of each cell are called என்னது? The thin thread-like structure. ஒரு சின்ன thread மாதிரி இருக்கக்கூடிய structure found in the nucleus of each cell are called chromosome. Thread மாதிரி இருக்கக்கூடிய பேர் என்னது? Chromosome. ரைட்டா? Chromosome. So the DNA consists of 2 dash chains. DNA consists of dash 2 chains. DNA என்ன இருக்க போகுது? 2 chain இருக்க போகுதான். என்ன chain இருக்க போகுது? DNA consists of dash 2 chains. DNA consists of dash 2 chains. DNA என்னென்ன chain இருக்க போகுது? 4 polyploid chains. 4 polynucleotide. Polyploid polynucleotide. 4 polynucleotide. Polynucleotide chains. அடுத்து, an inheritable, right? An inheritable change in amount of the structure of gene or a chromosome is called. இதெல்லாத்துக்கு என்ன பேர்? ஃபிஃப்த் ஒனுக்கு என்னது? ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் என்னது? ஃபிஃப்த் ஒன் வந்து மியூட்டேஷன். ரைட்டா? mutation. சரியா? Next, true or false? Correct the false statement. A typical Mendelian dihybrid ratio of F2 generation. Right? F2 generation is 3:1 ன்னு சொல்றாங்க. Is that true or false? Is that true or false? சரியா? A typical Mendelian dihybrid ratio of F2 generation is 3:1. அப்ப என்னவா இருக்கும்? 3:1 இருக்க கூடியது. First one is true or false. நிறைய பேர் ட்ரூ போட்டுட்ருக்கீங்க, நிறைய பேர் ஃபால்ஸு. ரெண்டு ஆன்சர் மாறி மாறி வருது. என்னாச்சு இன்னைக்கு? ஆன்சர்ஸ் எல்லாம் ரெண்டு விதமாக இருக்குது. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுலேயுமே இருக்கே. வாட் இஸ் தட்? வாட் இஸ் த ரீசன்? It's going to be a false. First one என்னது? False. ரைட்டா? இது என்னது? False. என்ன ஆன்சராக இருக்க போது? A typical Mendelian hybrid F2 generation வந்து 9:3:3:3 ஒன்றா 9:3:3:1 தான் என்னது? மெண்டலோட ஹைப்ரிட் குறி. ரைட்டா? 9:3:1. சரியா? ஓகே ரைட். அடுத்து, a recessive factor is altered by the presence of dominant factor. Recessive factor is altered by the dominant factor. சரியா? ஆன்சர் என்னது? ஒன்று இப்படி எழுதலாம், இல்லை 3:1ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? மோனோ ஹைப்ரிட். ஒன்று 3:1 எடுத்துகிட்டு இங்கே மோனோ ஹைப்ரிட் போட்டால் 3:1, டை ஹைப்ரிட் போட்டால் இது 3:1 போட்டால் மோனோ ஹைப்ரிட். உங்கள் ஸ்கூலில் எப்படி மாற்ற சொன்னாங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. செகண்ட் ஒன்று ஃபால்ஸா? செகண்ட் ஒன் போட்டு ஆன்சர் ஃபார் செகண்ட் ஒன். 2 போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? செகண்ட் ஒன் என்னது? தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸு. So a recessive factor is altered by the presence of dominant factor அல்லது masked. Second one false, it is masked, right? Not a presence கிடையாது, it is masked. அடுத்து, each gamete has only one allele of gene. Each gamete have only one allele of the gene. Gene ஓட ஒரே ஒரு allele தான் இருக்க போகுது. Each gamete has only one allele of a gene. Only one allele தான் இருக்க போதா each gameteல? ஒவ்வொரு gameteல என்ன இருக்க போகுது? Each gamete has only one allele of the gene. Third one என்னது? It is true. Third one is true. அடுத்து, hybrid is an offspring from a cross between genetically different parent. ரைட்டா? hybrid is a offspring. hybridங்கிறது என்னது? ஒரு offspring, ஒரு குட்டி cross between genetically different parent. வேறு வேறு பேரண்ட்டுக்கு நடுவுலேருந்து வந்தது, வேறு வேறு பேரண்ட்லேருந்து கொண்டு வரப்பட்டது தான் ஹைப்ரிட்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம், ஹைப்ரிட்னா என்னது? அதானே? தட் இஸ் ட்ரூ தானே? ஃபோர்த் ஒன் இஸ் ட்ரூ. Some of the chromosomes have a elongated knob-like structure. ரைட்டா? ஒரு சில குரோமோசோம்ஸ்க்கு elongated knob, ஒரு சின்ன knob மாதிரி, ஒரு சின்ன ஒரு பட்டை மாதிரி இருக்க போது appendage known as telomere. அதுக்கு பேர் என்னது? telomereனு சொல்கிறாங்க. Is that right? Elongated knob-like structure appendage known as. Fifth one என்னது? True or false? Fifth one என்னது? False.
ஃபிஃப்த் ஒன் ட்ரூ கிடையாது. இது என்னது? தேர்ட் ஒன் இஸ் ட்ரூ, ஃபோர்த் ஒன் இஸ் ட்ரூ, ஃபிஃப்த் ஒன் ஃபால்ஸு. டீலோமியர் கிடையாது, அது பேர் என்னது? சேட்டலைட்டு. ரைட்டா? டீலோமியர் கிடையாது, அது பேர் என்னது? சேட்டலைட். ட்ரீலோமர் கிடையாது, சேட்டலைட்டு. டீலோமியர் கிடையாது, அதுக்கு பேர் என்னது? அது பேர் சேட்டிலைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட குரோமோசோம் இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து இந்த மாதிரி இங்கேருந்து திருப்பி இன்னொரு குரோமோசோமாக மாறி இப்படி போகும். இந்த எண்டில் திரும்ப ஒன்றே இப்படி ரவுண்டாக கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு பல்ஜ் மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? we are going to call it as a satellite. சரியா? அதனால் சேட்டலைட்டாக இருக்க போகுது. அடுத்து new nucleotides are added and new complementary standard of DNA is formed with the help of enzyme DNA polymerase. DNA polymerase மூலமாக தான் இது உருவாகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? DNA polymerase மூலமாக தான் உருவாகுதான்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சிக்ஸ்த் ஒன் இஸ் ட்ரூ. ஆமாம், அந்த என்சைம் தான் ஹெல்ப் பண்ணுது. சிக்ஸ்த் ஒன் இஸ் ட்ரூ. செவன்த் ஒன் என்னது? டவுன் சிண்ட்ரோம் இஸ் a genetic condition with 45 chromosomes. டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ஜெனட்டிக்கல் டிசீஸ் வித் 45 chromosomes. 45 குரோமோசோம் இருக்கிறது மூலமாக தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 45 chromosomes அப்படின்னு. இஸ் தட் கரெக்ட் ஆர் ராங்? இஸ் தட் கரெக்ட் ஆர் ராங்? டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒன் என்னது? ஃபால்ஸா? லாஸ்ட் ஒன் என்னது? இட் இஸ் ஃபால்ஸ். ஆன்சர் என்னது? வர ஃபால்ஸுக்கு ஆன்சரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபால்ஸ் என்னது? குரோமோசோம். ரைட்டா? 47 குரோமோசோம். ரைட்டா? ஃபால்ஸு வித் 47 குரோமோசோம். சரியா? ஸோ அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங். ஆட்டோசோம்ஸ் என்னது? வாட் இஸ் ஆட்டோசோம்? ஆட்டோசோம் என்னது? மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆட்டோசோம் பற்றி சொல்லுங்கள். ஆட்டோசோம். எஸ், ஆட்டோசோம்னு என்னது? மேட்ச் ஆட்டோசோம். ஆட்டோசோம் எங்கே வரப்போகுது? எஸ், வெரி குட் சூப்பர். இப்போ ஆன்சர் பண்ணிங்க. குட். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் பண்ணுங்கள். நவ் ஆன்சர் ஃபார் மேட்ச் த ஃபாலோயிங். ஆட்டோசோம்னு என்னது? 22 pairs ஆஃப் குரோமோசோம். அப்போ என்னது இது? ஏ. ஆட்டோசோம்ன்றது 22 pairs ஆஃப் குரோமோசோமா? ஏ 22 pairs. ரைட்டா? 1க்கு 3 ஆன்சர். செகண்ட் ஒன்று என்னது? டிப்ளாய்டு. ரைட்டா? டிப்ளாய்டு கண்டிஷன் என்னவா இருக்க போகுது? யாரை டிப்ளாய்டு கண்டிஷன்னு சொல்ல போகிறாங்க? விச் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் டிப்ளாய்டு கண்டிஷன். டிப்ளாய்டு கண்டிஷன்னா என்னது? டிப்ளாய்டு கண்டிஷன்னா என்னது? எஸ், செகண்ட் ஒன்ங்கிறது 2n. டிப்ளாய்டுனா 2 தானே? ஸோ அப்போ 2. டிப்ளாய்டு கண்டிஷனுங்கிறது 2. அடுத்து அல்லோசோம். அல்லோசோம்னா என்னது? ஆட்டோசோம்னா என்னென்னு பார்த்தாச்சு. டிப்ளாய்டு கண்டிஷன். அல்லோசோம்னா என்னது? வாட் இஸ் அல்லோசோம்? அல்லோசோம்னா என்னது? வாட் இஸ் அல்லோசோம்? அல்லோசோம்க்கு என்ன ஆன்சர்? 3க்கு, அதாவது 23rd pair ஆஃப் குரோமோசோமை தான் நம்ம அல்லோசோம்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அல்லோசோம்ன்றது என்னது? 23rd pair ஆஃப் குரோமோசோமை தான் அல்லோசோம்னு சொல்ல போகிறோம். அடுத்து டவுன் சிண்ட்ரோம். இப்போ தானே பார்த்தோம். டவுன் சிண்ட்ரோம்ன்றது என்னது? டைஹைப்ரிட் ரேஷியோ. இது டவுன் சிண்ட்ரோம்ன்றது என்னது? 9:3:1 அல்லது ட்ரைசாமி 21. விச் ஒன்? தேர்ட் ஒனுக்கு 23rd. டவுன் சிண்ட்ரோம் என்னது? ட்ரைசாமி. ஓகே, ட்ரைசாமி அப்படின்னு போது டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஹைப்ரிட் கிராஸ் ரேஷியோ. டைஹைப்ரிட்னா 9:3:1, மோனோஹைப்ரிட்னா 3:1 வரப்போகுது. சரியா? இட் இஸ் இ. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஆரம்பிக்கலாமா? ஸோ 1 mark கொஷின்ஸ், 1 word ஆன்சரில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி வித் தட். ஸோ பசங்களா, எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தேவை. இந்த வீடியோ முடிஞ்சோடனே கமெண்ட் பாக்ஸில் இப்போ நிறைய பேர் கம்பல்சரி ப்ராப்ளம் வேணும், எனக்கு வந்து டூ யூ நோ சொல்லிக் கொடுங்க இப்படிலாம் போட்டிருந்தேன். இந்த மாதிரி என்ன வேணுங்கிறத சொன்னேன்னா நான் February பிளானில் ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நீ போன தடவை சயின்டிஸ்ட் நேம் சொல்லியிருந்தீங்க புதுசாக. ஸோ சயின்டிஸ்ட் நேமை நான் ஆட் பண்ணியிருந்தேன் போன தடவை நம்மளோட ஆப்ரேஷன் 75 PDFல சயின்டிஸ்ட் நேமை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து நீ என்ன சொல்கிறியோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுவேன். இப்போ மெசேஜில் போட்டு தள்ளிடாத, கிளாஸ் முடிஞ்சோடனே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு ப்ராப்ளம் வேணும். ஏன்னா க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் ஒரு 500 600 க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ரைட்டா? 500-600 க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த PDF இந்த February மந்தில் வரப்போகுது. ஸோ அதை நம்ம கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? we are going to discuss that in our class. more to know do you know நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to write it as a test. more to know do you know ஆல்ரெடி நடத்தியாச்சு. more to know do you know கொஸ்டினாக க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த தடவை என்ன பண்ண போகிறேன்? கொஸ்டினாக க்ரியேட் பண்ணி வீக் குவிஸில் மோர் டு நோ டூ யூ நோ எழுத போகிறோம். சரியா? மோர் டு நோ டூ யூ நோ எழுத போகிறோம். சயின்டிஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா February மந்தில் ஃபுல்லாக நம்ம இப்போ புக் பேக் கொஷின்ஸை பார்த்தோம்ல, அடுத்து
கிரியேட்டிவ் கொஷின்ஸ் புக்கின் கொஷினோட டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எல்லா யூசஸும் கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா யூசஸ், ஒரு நாள் எல்லா டிஃப்ரென்ஸ் கொஷினும், ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லாவும், அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் தனித்தனியாக. ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே இனிமேல் வீக் விஸ் தான், நீனா படிச்சுட்டு வரணும். இப்போ தான் நம்ம இப்படி பார்க்குறோம். இதுக்கப்புறம் இனிமேல் எல்லா ஒன் வேர்டும் வீக் விஸாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஃபில்லப்ஸ் எல்லாத்தையும் நான் எம்சிக்யூஸாக மாற்றி அதையும் ஒன் வேர்ட்ஸாக உனக்கு மாற்ற போகிறேன். ரைட்டா? அதையும் என்ன பண்ண போகிறேன் உனக்கு ஒன் வேர்டாக கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸையும் நம்மளுக்கு எம்சிக்யூஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதையும் படிக்கணும்ல. அதுதான் 30 minutes லாங் ஆன்சருங்க. நான் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, பிப்ரவரியிலேருந்து நான் லைவில் டீச் பண்ண போகிறேன் லாங் ஆன்சரை. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை அப்படின்னா உனக்கு அது ரெக்கார்டடாக ரெண்டில் ஏதோ ஒன்று. ஸோ அது கண்டிப்பாக இருக்குது, அதை நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இமேஜஸோடு நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுட்ருக்கேன் நான். பெய்ட் பேட்ச்க்கு நடத்துகிற மாதிரியே என்ன அப்படின்னா அந்த இமேஜஸோட இருக்க கொஷின்ஸை உனக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு பண்ண. ரைட்டா? டூ யூ நோ எப்போ நடத்துனீங்களா? நெஞ்சு வலிக்குதுடா. டூ யூ நோ நடத்த, அதாவது மோர் டு நோ நடத்திட்டேன், டூ யூ நோ நடத்தலை. டூ யூ நோ நடத்திட்டு தான் டெஸ்ட்டு, மோர் டு நோ முன்னாடியே முடிச்சிட்டேன். சரியா? டூ யூ நோ இன்னுமே தான் நடத்தணும். ஸோ வி வில் ஜஸ்ட் டூ தட். நம்ம அதை பார்க்கலாம். சரியா? அடுத்து, வாட் இஸ் கிராஸ் இன் விச் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் ஸ்டடி? வாட் இஸ் கிராஸ்? கிராஸ்னா என்ன? அதில் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். கான்ட்ராஸ்ட்னா என்னது? வேறு வேறு மாதிரி இருக்குது. ரைட்டா? வேறு வேறு மாதிரி இருக்குது. அவங்கள பற்றி நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா டைஹைப்ரிட் கிராஸ். அதுக்கு ஆன்சர் என்னது? டைஹைப்ரிட் கிராஸுங்கிறது தான் ஆன்சர். சரியா? இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் டைஹைப்ரிட் கிராஸ். அடுத்து, நேம் த கண்டிஷன் வென் போத் த அல்லில்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். அல்லில்ஸ் ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஹோமோசைகஸ் அல்லில். நிறைய பேர் இந்த கொஷின் நான் போன தடவை நடத்தினப்ப, சார் ஹோமோசைகஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டா? ஹோமோசைகஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஹோமோசைகஸ்னால் என்னது? refers to having two identical alleles for a specific gene resulting in a uniform expression of that gene's triad. இப்போ பாருங்க, ஹோமோசைகஸ்னா அதாவது குரோமோசோமில் இங்கேயும் ப்ரௌனு இங்கே க்ரீன், இங்கே பாருங்கள் அப்படி இல்லை, ஒன்று ப்ரௌனாக இருக்குது ஒன்று க்ரீனாக இருக்குது, ஒரு க்ரீன் ஒரு ப்ரௌன். உனக்கு தெரியுதா? கேன் யூ ஃபைண்ட் இட்? ஒன்றால் அதை ஃபைண்ட் பண்ண முடியுதா? இப்போ உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் யூ see that? கேன் யூ see that now? இப்போ தெரியுதா பாரு? இதில் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று. இங்கே பாருங்கள் வேறு 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 இருக்குது. இது ஹோமோசைகஸ், இது ஹெட்ரோசைகஸ். ஸோ இதுதான் ஹோமோசைகஸ்க்கும் ஹெட்ரோசைகஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? ரைட். அடுத்து, குரோமோசோம்ஸில் ஹோமோலகஸ்னால் என்னது? ப்ரௌன் அலில் ப்ளூ அலில். ஸோ ப்ரௌனும் ப்ளூவும் சேர்ந்தா என்ன? இந்த மாதிரி சேர்ந்துக்கல. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வரக்கூடிய சைல்டு. சைல்டு வந்து எப்படி ஒரு பாயா கேர்ளாங்கிறது இவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. XX XY. ஓகே, நான் ஆல்ரெடி ஒன்று கேட்டிருந்தேன். ரைட்டா? ஓகே ஓகே, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு தடவை கேட்டிருந்தேன் இந்த கொஷின் நடத்துகிறப்பயே. XX இஸ் மேல் ஆர் ஃபீமேல்? XX இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல்? XO XO ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம், ஒற்றுமையாக ஒரே மாதிரியே இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? எனக்கு சொல்லுங்கள், XO XOனா என்னது? ஓகே அன்ஷி, எஸ். ரைட்டா? XO XOனா என்னது? XXோட அவுட்புட் என்ன வரப்போகுது? ஃபீமேலா மேலா? என்ன எல்லா ஆன்சர் ரெண்டுமே வருது. பாதி பேர் மேல் பாதி பேர் ஃபீமேல். கிளியர்? XO என்ன கொடுக்க போகுது? வெரி பேட்ரா, வெரி பேட், வெரி பேட், வெரி பேட். X and X going to give you female. ரைட்டா? X and X என்னது? we are going to get a female. ரைட்டா? XO சேர்ந்தா X குரோமோசோம் ஒன்றா சேர்ந்தா we will be getting a female baby. அதே இது X குரோமோசோமும் Y குரோமோசோமும் இருந்தால் அது கேர்ள் பேபி, அதாவது பாய் பேபியாக இருக்க போகுது. ரைட்டா? Xும் Yயும் இருந்தால் பாய் பேபியாக இருக்க போகுது. சரியா? டிபெண்ட்ஸ் அப்பான் தட். ரைட்டா? ஸோ ஐடென்டிக்கலாக இருந்தால் என்ன, நான் ஐடென்டிக்கலாக இருந்தால் என்ன அப்படின்னு. ஸோ அடுத்து, எ கார்டன் பீ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆக்சியல் ஒயிட் ஃப்ளவர். ரைட்டா? ஆக்சியல் ஒயிட் ஃப்ளவர்ஸ். அனதர் ஆஃப் த சேம் ஸ்பீஷிஸ் ப்ரொடியூஸ் டெர்மினல் வயலட் ஃப்ளவர்ஸ். ஐடென்டிஃபை த டாமினன்ட் வேரியன்ட். யார் இதில் டாமினன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பாருங்கள், இது என்னது? ஆக்சியல். ஆக்சியல் என்ன பண்ணுது? ஆக்சியல் ஒயிட் ஃப்ளவர்னால் என்னது? இது என்ன சொல்கிறது? ஆக்சியலில் சைடில் இன்பிட்வீனில் நடுவில் ஒரு வெள்ளை கலரில் பூ பூக்கு தான். இது பாருங்கள் டெர்மினலில் எண்டில் வயலட் கலர் பூ பூக்கு தான். அப்போ இதில் யார் டாமினன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டாமினன்ட் ட்ரைட் இஸ் ஆக்சியல். எப்பயுமே ஆக்சியல் ட்ரைட் தான் இது நம்மளுக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஆக்சியல் ஒயிட் ஃப்ளவர். ஆக்சியல் ஒயிட் ஃப்ளவர் தான் நம்மளுக்கு டாமினன்ட் ட்ரைட்டாக இருக்க போகுது. அதுதான் இது நம்மளுக்கு டாமினன்ட். கோண மலர் தான். ரைட்டா? எஸ், வெரி குட். அதுதான் டாமினண்ட்டாக இருக்க போகுது. ரைட். வாட் இஸ் த நேம் given to the segment of DNA which are responsible for the inheritance of
பர்டிகுலர் கேரக்டருக்கு யார் காரணம்? எல்லாம் ஜீன் தான் வேலை செய்யுது. ஜீன்னால தான் இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், அவங்க அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இப்படி பிஹேவ் பண்ணுறான், அப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்கிறது காரணம் என்னது? ஜீன்கள். நேம் த பாண்ட் விச் பைண்ட்ஸ் த நியூக்ளியோடைட்ஸ் இன் அ டிஎன்ஏ. நேம் த பாண்ட் விச் பைண்ட்ஸ் த நியூக்ளியோடைட் இன் டிஎன்ஏ. யார்? ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் தான் என்ன பண்ண போகுது? ஒன்னோட ஒன்று சூப்பராக பிணைக்க போகுது. ஒன்னோட ஒன்று என்ன பண்ண போகுது? பிணைக்க போகுது. சரியா? ரைட், ஒன்னோட ஒன்று பிணைக்க போகுது. ஷார்ட் ஆன்சர் வாங்க பார்க்கலாம். Why did Mendel selected pea plant for his experiment? ரிவிஷன் எக்ஸாம்லலாம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க, குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி கிட்டலாம். அந்த மாதிரி ஸ்கூல் எக்ஸாம்ஸில் பப்ளிக்கில் இது வரைக்கும் கேட்டது இல்லை 2022க்கு அப்புறம். ஸோ 2022 இருக்க கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப 23ல் இருக்க கொஷின் 25ல் பார்க்க முடியுது, 22ல் இருக்கிறத 24ல் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த 22, 23ல் இருக்கிறது இந்த தடவை வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரிவிஷனும் பண்ண போகிறோம். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. வி ஆர் கோயிங் டு ரிவைஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், PYQஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? நான் எல்லாம் சொல்கிறேன், அப்போல்லாம் மண்டே ஆட்டுறீங்க, ஆனால் கிளாஸுக்கு வருவியான்றதை எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ கவனமாக கிளாஸுக்கு வாங்க, பார்க்கலாம். ஸோ ஏன் பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணார்? இது செல்ஃப் பாலினேட்டிங். இது காற்று வேணும், இன்செக்ட் வேணும், எந்த விதமான அவுட் சோர்ஸும் தேவை, வெளியேருந்து யாரும் என்ன பண்ண தேவையில்லை, இவங்களோட பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை, அவங்களே என்ன பண்ணிவிடுவாங்க, பாலினேட் ஆகிடுவாங்க. ஸோ வெரி ஈஸி டு ரைஸ். பியூர் ப்ரீடிங் ஹேஸ் அ ஷார்ட் லைஃப் ஸ்பேன். கம்மியான லைஃப் ஸ்பேன், 1 இயர் தான். 1 இயரில் காய் காய்ச்சி எனக்கு ஆன்சரை கொடுத்துடும். ரைட்டா? அடுத்து ஃபாலோ செவரல் ஜெனரேஷன்ஸ். நிறைய ஜென்ரேஷன் நம்ம ஒரு 6-7 வருஷம் ரிசர்ச் பண்ணுறோன்னா சூப்பராக நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியும். ஈஸி டு கிராஸ் பாலினேட். ஈஸியாக கிராஸ் வேறு ஒருத்தவங்கள கண்டிப்பாக சேர்க்கவும் முடியுது. சரியா? அடுத்து இட் ஹாஸ் டீப்லி டிஃபைன்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ரைட்டாக? டீப்லி டிஃபைன்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். கான்ட்ராஸ்டிங் அதான் பார்க்குறதுக்கு வேறுபட்டு கான்ட்ராஸ்ட், இது பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குது, இது ரெட்டாக இருக்குது, இது பிளாக்காக இருக்குன்னு கான்ட்ராஸ்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். The flowers are bisexual, மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக பார்த்து பண்ண முடியும். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணாராம். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஃபெனோடைப் அண்ட் ஜீனோடைப்? இப்போ நம்ம பார்த்ததோடதுக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. அதாவது there are some questions இந்த ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ரிவர்சபிள் அதெல்லாம் எல்லா வருஷம் கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர் பாரு 2022, 23, 24 எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வேறு எக்ஸாமில் இருக்குது. ஆனால் அந்த கொஷின் இருக்குது பார்த்தியா, அது பப்ளிக்லேயே எல்லா வருஷமும் ரிப்பீட் ஆகிருக்கு. எல்லா வருஷமும் பப்ளிக்கில் ரிப்பீட் ஆன கொஷின். சரியா? எல்லா வருஷமும் பப்ளிக்கில் ரிப்பீட் ஆன கொஷின் அது. த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ட்ரைட் இஸ் நோன் அஸ் phenotype. ரைட்டா? த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ட்ரைட் இஸ் நோன் அஸ் phenotype. ரைட்டா? வெளிப்படையாக தெரியக்கூடியது. ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் ஜீனோடைப். வெளிப்படையாக தெரிகிறது ஃபெனோடைப்பு. அதே இது பார்த்திங்க அப்படின்னா ஜீனோடைப். ரைட்டா? செகண்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் இருக்க. ஓகே ரைட். வாட் ஆர் அல்லோசோம்ஸ்? அல்லோசோம்ஸ்னால் என்னது? அல்லோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மைனிங் த செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ரைட்டா? ஒரு இண்டிவிஜுவலோட செக்ஸ், அதான் நம்ம அப்போதே பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, XX, XY அதுதான். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ஹெட்ரோ ஹார்மோன்ஸ். தெர் ஆர் 2 types ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ், X and Y குரோமோசோம். ரைட்டா? X குரோமோசோம், Y குரோமோசோம். XO சேர்ந்தா என்னது, XY சேர்ந்தா என்னது அப்படிங்கிறத விஷயம். சரியா? 2 பேரும். அடுத்த ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ரைட்டா? ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்ன? டியூரிங் ரெப்ளிகேஷன் என்னது? இங்கே பாருங்கள், ஒரு டிஎன்ஏ அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது ரெண்டா ரெப்ளிகேட் ஆகிறப்ப, மல்டிபிள் ஆகிறப்ப, the new strand is synthesized in short segment which are called ஒக்காசாக்கி fragments. ஒருத்தவங்க ரெண்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம், அதாவது இப்படி இருக்கவங்க ரெண்டாக பிரியிறப்ப இந்த கட்டை விரல் பேர் திரும்ப ஒரு புதுசாக ஃபார்ம் ஆகுதா, இப்படி ஒன்றா இருக்காங்க, இப்படி இருக்கவங்க இப்படியே பிரியிறாங்க. இப்படி பிரிஞ்சிட்டு இருக்கப்ப புதுசு அந்த கட்டை விரல் திருப்பி ரெண்டாக ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கிறது தான். சரியா? ரைட். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒரு ஃபார்மேஷன் இருக்குல்ல, இந்த ஃபார்மேஷன் இதை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். இது இங்கே இல்லவே இல்லை பாருங்கள். இதுதான் ஒரு டிஎன்ஏ, அப்படியே டிஎன்ஏ ரெண்டாக பிரியுது. அப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு லைனிங் ஃபார்ம் ஆகுதுல, இந்த லைனை தான் என்னது நம்ம ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்ல போகிறோம். சரியா? ஹைட்ரிலாங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும்.
டென்டகல்ஸ்னால தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கும். நல்லா குண்டு குண்டு நல்லா குண்டா நல்லா இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து இப்படிலாம் இருக்கும். இதுதான் ஹைட்ரா. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹைட்ரா. இப்படி தான் இருக்கும் ஹைட்ரா. சரியா? இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹைட்ரா. சரியா? ரைட். ஸோ அதுக்கு பேர் என்னது? தீஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை அ என்சைம் கால் டிஎன்ஏ லிகேஸ். சரியா? பிரிஞ்ச டிஎன்ஏவை ஜாயின் பண்ண யார்? டிஎன்ஏ லிகேஸ். ரைட்டா? டயக்ராம் ட்ரா பண்ணணும். உனக்கு புரியுறதுக்காக போட்டிருக்கேன், டயக்ராம்லாம் வரைய வேண்டாம். சரியா? வாட் இஸ் யூப்ளாய்டி கன்சிடர் டு பி அட்வான்டேஜஸ்? சாரி, ஒய் வாட் இல்லை ஒய். ஒய் இஸ் யூப்ளாய்டி கன்சிடர் டு பி அட்வான்டேஜஸ் டு த போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்? ஏன் யூப்ளாய்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? யூப்ளாய்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸில். யூப்ளாய்டி plants often results in increased fruit and flower size. Increased fruit, நிறைய பழங்கள் கொடுக்குமா, flower sizeம் பெருசாக இருக்குமா. Therefore it is advantages for them. The euploid animals are sterile. யூப்ளாய்டியில் பிளான்ஸாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்குமா, அதே யூப்ளாய்டி அனிமலாக இருந்தால் அது ஸ்டெரைல் அனிமல்ஸ், அது மலட்டுத்தன்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டெரைல். அடுத்து, a pure tall is crossed with a pure dwarf plant. What would be the F1 and F2 generation? F1 and F2 generation, நீ இதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வரைஞ்சாகணும். இப்படி வரைகிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. 2 டால் பிளான்ட் சொன்னாங்க. ரைட்டா? 2 டால் பிளான்ட் தானே சொன்னாங்க. நீ டோல் தட் இட் இஸ் டிடி, டால் டால். சரியா? டாலும் இருக்குது. இந்த பக்கம் ஸ்மால் குட்டை செடி 2. அப்போ இதுலேருந்து ஒரு டீ வரும், இதுலேருந்து ஒரு டீ வரப்போகுது. அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து என்னது டிடின்னு இருக்க போகிறாங்க. கேபிட்டல் டீக்கு தான் பவர் ஜாஸ்தி, அதனால் என்ன பண்ண போகுது, அது 2 ஒரு டால் பிளான்ட்டாக தான் வரப்போகுது. ரைட்டா? டால் பிளான்ட்டாக வரப்போகுது. இப்போ அடுத்து இதையே என்ன பண்ண போகிறாங்க, செல்ஃப் பாலினேட் பண்ண போகிறாங்க. ரைட்டா? இந்த டால் இதை என்ன பண்ண போகுது, இதை பண்ணுறப்ப ஒரு டீ, அதுக்கப்புறம் இன்னொரு டீ. ஸோ அப்போ அதுலேருந்து என்னது டாலு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் டார்க் இருக்குது. ரைட்டா? ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ அப்போ என்னது, ஒரு டால் செடி வந்துச்சு, அந்த டால் செடியிலேருந்து 3 தடவை டாலாக வர்றதுக்கான வாய்ப்பும் ஒரே ஒரு வாய்ப்பு டார்ஃபாக வர்றதுக்கும் இருக்குது. சரியா? ஒரே ஒரு வாய்ப்பு டார்ஃபாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எஸ். ஸோ அதான் என்னது, அப்போ பாருங்கள் 3:1 ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3:1, 3 டால் பிளான்ட்டு ஒரு ஷார்ட் பிளான்ட். ரைட்டா? F2 ஜெனரேட் பார்த்திங்கன்னா 1:1. ரைட்டா? அதாவது 1 கம்ப்ளீட்டாக டிடி, அடுத்து 2 டிடி, ஸ்மால் டி கேபிட்டல் டி இருக்கக்கூடிய டிடி. ஸோ அப்போ டால் ஹோமோசைக்கஸ் எத்தனை, ஹெட்ரோசைக்கஸ் எத்தனை, டார்ஃப் ஹோமோசைக்கஸ் எத்தனை. ஹோமோனா எனக்கு ஒரே மாதிரி, ஹெட்ரோனா என்ன, ஹோமோசைக்கஸ் என்ன அப்படின்னு. அப்போ பேரண்டல் ஜென்ரேஷன், பியூர் ப்ரீடிங் டால் அண்ட் டார்ஃப் பிளான்ஸ். ரைட்டா? இதை எழுதணும், இந்த படமும் வரையணும். சரியா? எழுதிட்டேன்னா உனக்கு சூப்பர் மார்க்கு கொடுத்துருவாங்க. சரியா? நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? முக்கியமான கொஷின்றா இது, முக்கியமான கொஷின். சரியா? 2025 கேட்டிருக்காங்க. அதாவது போன வருஷம் கேட்ட கொஷின் இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பசங்களோட ஒரு மைண்டில் ஒரு செட்டப் இருக்குது. அதை தயவு செஞ்சு மாற்றிடு. 1 மார்க்கு புக் பேக்கு கண்டிப்பாக வராது. 2021, 22, 23, 24, 25 இந்த கடைசி 5 வருஷத்தில் கேட்ட புக் பேக்கு ரிப்பீட் ஆகவே இல்லை. அது ட்ரூ. ஏன்னா 2021 ஒரு புக் பேக் ஃபஸ்ட் லெசனில் ஒரு புக் பேக் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஷின் இதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் வரவே இல்லை. ஆனால் கொஷின் ஆன்சர் அப்படி கிடையாது, ரிப்பீட்டடாக நிறையா இருக்குது. அதனால் 1 மார்க்கை நீ வேணால் அப்படி யோசிச்சுக்கலாம். பட் கொஷின் ஆன்சரில் அப்படி யோசிக்காத. வந்த கொஷினே திரும்ப வரலாம், வருது, நடந்திருக்கு. அதான் விஷயம். குரோமோசோம்ஸ் ஆர் தின், லாங் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். தின்னா லாங்காக ஒரு நூல் மாதிரி இருக்கக்கூடியது. 2 identical strands called sister chromatids. ரைட்டா? 2 identical strands called sister chromatids. இப்படி 2 பேரும் இப்படி நெளிஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க போகிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை சென்ட்ரோமியர். யார் மூலமாக ஹெல்ட் டுகெதர்? சென்ட்ரோமியர். இதுக்கு படம் உன்னால் வரைய முடிஞ்சால் வர, இல்லைன்னா தேவையில்லை. அவங்க ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன்னு சொல்லலை. ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன்னு சொன்னால் நீ கண்டிப்பாக மாட்டிக்குவேன். அவங்க வெறும் எக்ஸ்பிளைன் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீ படி 2025 ஆன்சர் கீழே வெறும் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்குது. டயக்ராம் வரையணும்னு சொல்லலை, டயக்ராமுக்கு மார்க்கும் அலாட் பண்ணலை. அதனால் எக்ஸ்பிளைன்னு கேட்டால் நீங்கள் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணால் போதும். சரியா? அதுதான் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சம்டைம்ஸ் அவங்க கொஷினை ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன்னு கொடுத்துட்டா நீ மாட்டிக்குவேன். ஸோ டயக்ராம் வரைகிறது ரொம்ப நல்லது. டயக்ராம் வரைஞ்சி படிச்சுக்கோ, நான் சொல்லிட்டேன். சரியா? டயக்ராம் வரைகிறது ரொம்ப நல்லது.
Each chromatid is made up of spirally coiled thin structure called chromonema, right? ஒவ்வொரு chromatid என்ன பண்ண போகுது spirally coiled structure called chromonema. அது மூலமா chromonema has number of beads like structure. beads என்னது முத்துக்கள் மாதிரி இருக்கு, முத்து மாதிரி இருக்க போகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் along its length which are called chromomeres, ரைட்டா? அதுக்கு பேர் என்னது chromomeres. நல்லா பாரு, அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளுக்குள்ளே வருது. சென்ட்ரோமியர், அதுக்கப்புறம் அதில் குரோமாட்டிட், குரோமாட்டிட்லேருந்து குரோமோனிமா, குரோமோனிமாவில் இருக்கக்கூடிய பீட்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கால்டு chromomeres. அதுக்கப்புறம் the chromosomes are made up of DNA, RNA, chromosomal proteins and certain metallic ions. These proteins provide structural support to the chromosome. அப்போ இது ஒரு 1 மார்க், கிரியேட்டிவ் 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. which provides the structural support to chromosomes. யார் structural support கொடுக்குறாங்க குரோமோசோமுக்கு? யார் இப்போ structural support கொடுக்குறா? proteins gives structural support to the chromosomes, ரைட்டா? குரோமோசோம்ஸ்க்கு structural support proteins தான் கொடுக்குறாங்க, சரியா? நான் தான் சொல்கிறேன், டயக்ராம் சொல்லி கொடுக்குறேன். டயக்ராம் தனியாக இருக்குது, நம்ம டயக்ராம் கிளாஸ் வச்சுருக்கேன். போன தடவை விட இந்த தடவை இன்னும் கொஞ்சம் டயக்ராம் ஆட் பண்ண போகிறேன். போன தடவை கேட்டதை விட ஒரு சில ஸ்கூல் கொஷின் பேப்பர், டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் ஒரு சில டீச்சர்ஸ் புதுசாக டயக்ராம்லாம் கேட்டிருந்தாங்க. வெறும் குரோமோசோம் ஒரு 2 மார்க்கில் வரைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது, இன்னொரு டயக்ராம் ஏதோ ஒன்று பார்த்தேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா புதுசாக டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக பார்க்க போகிறோம். ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ரைட்டா? ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இது வந்து 4 மார்க்கில் கேட்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்கும், கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ரொம்ப பெருசாக 4 மார்க்கில் இது கேட்குறது ரொம்ப ரேரு, ஏன்னா ரொம்ப அதிகமாக எழுதணும். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோ. டயக்ராம் இருக்குது, நான் சொல்லித்தரேன், சரி? டயக்ராம் நான் வச்சுருக்கேன், எனக்கு புரியுறதுக்காக இப்போயே சொல்லித்தரேன், ரைட்டா? இப்போ கூட சொல்லி தந்துடுறேன், இருக்குல்ல? ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்டா? 2 arms of chromosomes meet at a point called primary constriction, ரைட்டா? 2 arm ஒன்றா மீட் பண்ணதில்ல, இதுதான் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறாங்க. ஆர் சென்ட்ரோமியர், ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்ல போகிறோம். The centromere is the region where spindle fiber attached to the chromosome during cell division. Secondary constriction. Some chromosome process secondary constriction at any point of chromosome. They are also known as nuclear zone or the nuclear organization. Formation of nucleolus in the nucleus. Nucleolus உருவாகிற இடம், அதுதான் என்ன பண்ண போகிறாங்க அங்கே சொல்ல போகிறாங்க. டீலோமியர், யாருப்பா டீலோமியர்? இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டீலோமியர், ரைட்டா? ஒரு எண்டை தான் டீலோமியர்னு நம்ம சொல்ல போகிறோம். டீலோமியர் பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுடா. The end of the chromosome is called telomere. ஒரு குரோமோசோமோட எண்டு, this is also another 1 mark, ரைட்டா? end of chromosome is called as dash. TNPSCயில் கூட இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. that is called telomere. Each extremity of the chromosome has a polarity and prevents it from joining to the adjacent chromosome. polarity என்னது? 2 எண்டுலையுமே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும், ரைட்டா? 2 எண்டுலையுமே ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி சார்ஜ் இருக்க போகுது. அதனால தான் அது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட ஒட்டிக்காமல் இருக்க போகிறாங்க. இட் மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கும் ப்ளஸ்ஸு இதுக்கும் ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்போ ப்ளஸ் இருந்தாலும் ரிப்பல் ஆகும், மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், 2 பேரும் அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்னா 2லேயுமே டிப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியே சார்ஜ் பொலாரிட்டி இருக்க போகுது. சம் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஹேவ் அன் elongated knob like appendages, ரைட்டா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக ஒரு அப்பெண்டேஜஸ் இருக்க போகுது. At one end of the chromosome known as satellite. This chromosome with satellite are called as SAT chromosome. அது பேர் என்னது? SAT chromosome அப்படின்னு சொல்ல போகிறாங்க, ரைட்டா? அது பேர் என்னது? SAT chromosome. நீ டீமில் இருந்தாலும் சரி, யூடியூப்ல இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எத்தனை தடவை கொடுக்குறது? ஆல்ரெடி நம்ம சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஐ ஹவ் ஜஸ்ட் ஆல்ரெடி அப்லோடட், எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இல்லைனா கூட ஒரு 10 நாள் முன்னாடி ஆப்ரேஷன் 25, ஆப்ரேஷன் 75ஓட லான்ச் பாரு, அதில் கூட இருக்கும், ரைட்டா? ஆப்ரேஷன் 75 லான்ச் பண்ணப்போ கூட அதுலேயும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், சரி? அதில் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்கேலை வச்சு இந்த படம் வரைங்க, ரைட்டா? குரோமோசோம் ஸ்கேலை வச்சு நீ வரைஞ்சனா உனக்கு ரொம்ப நல்லா நீட்டாக வரும், உன்னோட குரோமோசோம் ரொம்ப அழகாக காணப்படும். இல்லைனா கொஞ்சம் அசிங்கமாயிரும் குரோமோசோமு, அப்புறம் பார்த்துக்கோ. அதனால் சொல்கிறேன், ஸ்கேலை வச்சு வரைகிறது, பட் லாங் இந்த மாதிரி வச்சு வர, லாங் ஸ்கேல் வச்சு. ஸோ இந்த அகலம்லாம் கரெக்டாக போட்டேன்னா உன்னோட டயக்ராம் நல்லா நீட்டாக இருக்கும், ரைட்டா? அகலம்லாம் கரெக்டாக போட்டு வரைஞ்சின்னா நீட்டாக இருக்க போகுது, இல்லைனா அசிங்கமாகிடும். ஸோ கவனமாக அதை மட்டும் வரைஞ்சிக்கோங்க, ரைட்டா? இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக இங்கே மேலே ஒரு கர்வு, இங்கே கீழே கர்வ் போடாது, கீழே கர்வ் போடாத, அப்படியே லைட்டாக அப்படி வச்சு
அதை அப்படியே இழுத்துட்டு ரைட்டாக நடுவில் வேணால் ஒரு கோடு போட்டுக்கோ, கோடு போட்டு அது இதோடையும் ஜாயின் பண்ணிடு, இதோட ஜாயின் பண்ணிடு. இங்கே இதை அப்படியே இதோட வளைச்சி விட்டுடலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் வளைக்கிறப்ப உள்ள இதாகும்ல. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு ரைட்டாக ஒரு ஓவல் போடு, அதை சுற்றி இன்னொரு ஓவல் போட்டுரு. இதில் இவங்கள ஜாயின் பண்ணு ரைட்டாக. இதில் என்ன பண்ணி இவங்களை ஜாயின் பண்ண அப்படியே வளைச்சி ஜாயின் பண்ணி விட்டேன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இப்படி போட்டு ஒரு சின்ன கோடு போட்டு சேட்டலைட் போட்டுருங்க ரைட்டா. சேட்டலைட் போட்டு குரோமோசோம் முடிஞ்சு, அவ்வளோதான் குரோமோசோம். இந்த மாதிரி போட்டாலே போதும் ரைட்டா. யூபிஎம் தான் வச்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட் தான் ரைட்டா. இம்பார்ட்டன்ட் அப்படியே வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் தான். திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். உனக்கு இந்த இடத்துல மட்டும் வரைய தரலைன்னா நீ என்ன பண்ணு, இதை இப்படி டேரெக்டாக ஜாயின் பண்ணி கூட விட்டுரு ரைட்டா. சம்டைம்ஸ் வரைய மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ஓவல் ஷேப் போட்டுரு ரைட்டா. அதுக்கப்புறம் ஓவல் ஷேப் போட்டுரு, தப்பு வராது ரைட்டா. அப்படி போட்டுட்டேன்னா கூட கரெக்டு தான் சரியா. இந்த ரவுண்டை கொஞ்சம் பெருசாக போடணும், ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். இந்த இதோட அகலத்துக்கு ஈக்குவலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரும் சரியா. அதுக்கப்புறம் உள்ளே என்ன பண்ணணும், ஜிக்ஸாக்காக பாம்பு மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டுவிடுங்க ரைட்டா. உனக்கு பிடிச்ச மாதிரி ஜிக்ஸாக்காக உள்ளே போட்டுவிடு. நீ ஒரு ஸ்டாண்டு போடு போதும், நீ 2 டபுள் ஸ்டாண்ட் போடாத ரைட்டா. ஒரு ஸ்டாண்டு மட்டும் போட்டேன்னா போதும், டபுள் ஸ்டாண்ட் போட வேண்டாம் சரியா. 2 எண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக இமேஜஸ் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும் சரியா. இதுக்குள்ளேயும் அப்படியே ஒரு வளைவு மட்டும் போட்டுவிட்டு இப்படி மட்டும் போடு. டபுள் லைன் போட வேண்டாம், சிங்கிள் லைன் போடு. அந்த ஃப்ளாப் மாதிரி போட வேண்டாம், சிங்கிள் லைன் மட்டும் போட்டால் போதும் சரியா. போத்த டயக்ராம் தேவையில்லை, இந்த டயக்ராம் வரைஞ்ச போது இதில் தான் எல்லா பார்ட்ஸ் வரும். டீலோமியர் வரும், சேட்டலைட் வரும், சென்ட்ரோமியர், இது எல்லாமே வரப்போகுது இதில் வரும். இல்லை இதுதான் வரைகிறது கொஞ்சம் கஷ்டம், இது வரைகிறது ஈஸி தான். இது வரைகிறது என்னது, இது ரொம்ப கஷ்டம் ரைட்டா. இது ரொம்ப ஈஸி இது ரைட்டா. 2 கோடு போடு ரைட்டா. மேலே ஒரு கோடு போடு, அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரியே அது பக்கத்தில் சரியா. 4 கோடு போட்டு வரைஞ்சிடலாம். இந்த படம் ரொம்ப வரைகிறது ஈஸி. திஸ் டயக்ராம் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இப்படி ஒன்று போடுங்க, அதுக்கப்புறம் இங்கே இப்படி போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது 4 லைன் ஈக்குவலாக வரைஞ்சிரு சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இந்த லைனை ஜாயின் பண்ணு, இந்த லைனை ஜாயின் பண்ணு, இதை மேலே ஜாயின் பண்ணு, இதை மேலே ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இவங்களை இப்படியும் இவங்களை இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கோ ரைட்டா. இப்படி அதாவது இதை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடலாமா, இப்படி போடுறதுக்கு பதிலாக அப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி போடணும் ரைட்டா. கொஞ்சம் வித்தியாசமாக இங்கேருந்து இது என்ன அப்படின்னா இதோடு ஜாயின் ஆக போகுது, இதோடு ஜாயின் ஆக போகுது. அந்த மாதிரி ஜாயின் பண்ணும். இன்னும் கொஞ்சம் கேப் மட்டும் கொஞ்சம் விட்டு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டயக்ராமே வந்துடும் சரியா. ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, இப்படி இதை ஷேட் பண்ணி விட்டுரு, இதுவே போதும். இப்படி பண்ணிட்டேன்னா போதும், இந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டுரு, யூ வில் கெட் திஸ் டயக்ராம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ வரைஞ்ச போதும். இப்படி வரைஞ்சாலே போதும், இதுவே கரெக்டு தான். இந்த கார்னரில் நீ என்னது இப்படி நல்லா இப்படி பிளண்ட் பண்ணி விட்டுரு ரைட்டா. கொஞ்சம் மொட்டையாக்கி விட்டுட்டேன்னா ஒரிஜினல் டயக்ராம் மாதிரியே மாறிடும் ரைட்டா. கார்னரில் நீ கொஞ்சம் பிளண்ட் ஆக்கி விட்டுட்டேன்னா ரியல் குரோமோசோம் மாதிரி மாறிடும். அவ்வளோதான் சரியா. தட்ஸ் இட், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி பண்ணிட்டேன்னா உனக்கு குரோமோசோமோட டயக்ராம் ஈஸியாக வந்து. ஸோ பார்த்தியா, க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது, கஷ்டமே கிடையாது. ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சினா நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் வரைஞ்சி காட்டுடா எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு பார்க்குறியா. இங்கே பாரு, இப்படி இருக்கும், இப்படி வரையணும், அதுக்கப்புறம் இப்படி சரியா. அதே மாதிரி இங்கே இப்படி வரைய போகிறோம், இந்த மாதிரி கோடு போட்டு. இதுவும் நல்லா தான் வருது எனக்கு என்னமோ ஃபாஸ்ட்டாக வரைகிறப்ப. ஆனால் இந்த டயக்ராம்லாம் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ வருமானு தெரியல சரியா. என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பார்த்துக்கோங்க ரைட்டா. ஓகே, சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா. அப்புறம் உன்னோட ஸ்டூடெண்ட் பின்னாடி அது நிற்கிறப்ப அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல, அதுதான். ஸோ இந்த டயக்ராமை வரைஞ்சிக்கோ. பார்ட்ஸ் மார்க் பண்ண மறந்துடாத. குரோமோசோம் டயக்ராம் வரைகிறது முக்கியம் இல்லை, பார்ட்ஸ் மெயினாக. டீலோமியர்னால் என்ன, சேட்டலைட் எங்கே, சென்ட்ரோமியர் எங்கே, அதுக்கப்புறம் வேறு என்ன பார்ட்ஸ் இருக்குது இதில், மேட்ரிக்ஸை மட்டும் வரைஞ்சிரு. இதுதான் மெயினான பார்ட்ஸ். இந்த 4 தான் மெயினாக எனக்கு தேவை, மித்ததெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை கிளியர் டயக்ராம் எடுத்துட்டு வரேன் சரியா. இது வந்து க்ராப் பண்ணனால வரல, நான் டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சும் சரியா. ரைட், ஓகேவா, ரைட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோரும் எண்டில் February month உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்றது கமெண்ட் பண்ண ரைட்டா. வீடியோ முடிஞ்ச உடனே சரியா. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஜஸ்ட் கமெண்ட் தட் வாட் ஆர் த திங்ஸ் யூ வாண்ட். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நீ என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறியோ அதையும் என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ண போகிறேன் சரியா. இப்போல்லாம் 100 பேர் காலைல வரதே கிடையாதுன்னு, ஒருத்தங்க கூட வர மாட்டேங்கிறான் சரியா. லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் டயக்ராம் கிவன் பிலோவா. என்ன டயக்ராமே காணோம். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ப்ரீஃப்லி. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். ஓ, இந்த டயக்ராமா நியூக்ளியோடைட் இன் டிஎன்ஏல கொடுத்துருக்காங்க. இது எங்கடா போச்சு, அதோட முடிஞ்ச கொஷின். அடுத்து லாங் ஆன்சர் தனியாக பார்க்கலாம்.
சரியா? இந்த கொஷினும் we will see in a separate தனியாக பார்க்கலாம். இந்த ஒரு கொஷின் இருக்கட்டும், பிகாஸ் ஒரு ஸ்மால் எமர்ஜென்சி ஒர்க் எனக்கு இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்தேன். ரைட்டா? நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையே, அந்த மாதிரி என்ன அப்படின்னா சூப்பர் ஆர்டிஸ்டா. ஓகே, 8 hours மேரத்தான் PDF நான் கொடுத்துறேன். சரியா? அந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். ஸோ தட் யூ வில் கெட் இட். ரைட்டா? அதெல்லாம் லெசனோட PDF தானடா, புக் பேக் கொஷின் தானே, அதனால் என்ன தீமினலில் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. தீமினல் இந்த தடவை நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல அந்த 3 months கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அது கிராஷ் நிறைய பேர் இருக்கீங்க. ரைட்டா? யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எடுத்ததில் PDF இல்லையா? அது எப்படி PDF இல்லாமல் போகும்? இருங்க, நம்ம பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனோன்னா இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் 75க்கு க்ரியேட் பண்ண சொன்னால் க்ரியேட் பண்ணிட்டாங்க. 10th சாப்டர் 15, சாப்டர் 12, 11, 10, சாப்டர் 9, புக் பேக் 8, சென்டம் சீரீஸு, அடுத்து 6, 5, லா ஆஃப் மோஷன் 1, அவ்வளோதான் இருக்கா? ஐயோ, எங்கடா பிளேலிஸ்ட்டு காணும் என்னோடத? 9th ஸ்டாண்டர்டா? ஓ மை காட். சென்டம் சீரீஸ் ஃபஸ்ட் மிட்டம் என்ன, என்னோட PDF காணோம். 10th சயின்ஸ் 30 minutes சீரீஸ் இதுக்குள்ளே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லைனா இன்னொன்று இருக்கும். எங்கள் 10th சயின்ஸு சாப்டர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு, இல்லைனா மொத்தமாக சயின்ஸ்க்கு ஒரு PDF இருக்கும்டா, ஒரு பிளேலிஸ்ட்டு. இதில் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 81 இருக்கும் பார்த்தியா, இந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனேன்னா இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு, ரிவிஷன் பயாலஜி, ரிவிஷன் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபைனல் பார்ட், மோர் டு நோ டூ யூ நோ இருக்குது. மோர் டு நோ மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஹாஃப் இயர்லி ரிவிஷன், ஃபார்முலா ஷீட்டு, டூ யூ நோ, ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குமே. ஃபைனல் ரிவிஷன், ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF இதெல்லாம் இதில் இருக்குமே. யூ கேன் செக் இன் தட். அங்கே நான் லாகின் பண்ணலையா? ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்னும் ஒரு 2 days உனக்கு புதுசாக திருப்பி நிறைய PDFs we are going to upload it, so get ready for that. ரைட்டா? 50 days டியூஷன் தமிழ் மீடியம் இருக்கா? இல்லை, தமிழ் மீடியம் கிடையாதுடா, ஜாயின் பண்ணிடாது. இப்போதைக்கு தமிழ் மீடியத்துக்கு யூடியூப்லேயே நடத்த போகிறோம். அதனால் நீ யூடியூப்லேயே படிச்சுக்கலாம். சரியா? கவலையப்படாத. ரைட்டா? யூடியூப்லேயே நடத்த போகிறேன் நான், அதனால் நீ யூடியூப்லேயே படிச்சுக்கலாம். அதனால் அவசரப்பட்டு எதுலையும் ஜாயின் பண்ணிடாது தமிழ் மீடியம்லாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கம்பல்ஸ் இந்த இருக்குல்லடா PDF, இதில் ஆன்சரோடு இருக்குமேடா. இந்த இருக்குல்ல ப்ரீவியஸ் இந்த இடத்துல இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது பாரு. ஃபிசிக்ஸ் கம்பல்சரி ப்ராப்ளம், கொஷினு, ஆப்ஷனு, அதோட ஆன்சரு சொல்யூஷனோடு இருக்கும். எல்லாமே சொல்யூஷனோடு இருக்குது, வித் த சொல்யூஷன் ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட PDF வரும். யார் கேட்டோ அவங்க எடுத்துக்கோ அதுலேருந்து. சரியா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஃப்ரம் தட். ஓகே, டயக்ராம் பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். நீ வீடியோ பார்க்கவா, நம்ம தனியாக போட போகிறோம், அப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? நான் கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்க போகிறேன், அதனால் பார்த்துக்கலாம். சரியா? தமிழ் மீடியத்துக்கு February 1 நான் எடுக்க போகிற கிளாஸஸில் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே தமிழ் மீடியத்தை இன்க்ளூட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அப்கமிங் இந்த வருஷம் பசங்களாம் கோவப்படுவாங்க கொஞ்சம். இயர்லேருந்து என்ன அப்படின்னா we are going to start தமிழ் மீடியம் ஆல்சோ. நம்மளோட தீம் என்னால் எல்லாத்துலேயும் தமிழ் மீடியத்தை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ரைட், சரிப்பா, போகலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நம்ம எல்லோரும் போகலாமா? கிளம்பலாமா? இங்கிலீஷ் நீங்கள் வருவீங்களா? இங்கிலீஷ் நானும் எடுக்க போகிறேன். எஸ், இங்கிலீஷும் கொஞ்சம் எடுக்க போகிறோம். சோஷியல் லைவில் ஜியாகிரஃபி எடுக்க போகிறேன். ரைட்டா? சோஷியலில் ஜியாகிரஃபி கொஷின் ஆன்சர் இல்லை. இனிமேல் February மாதம்லாம் கொஷின் ஆன்சர் கிடையாது, லெசனே அப்படியே ஒரு மாதிரி கரைச்சி குடிக்க போகிறோம். சரியா? ஓகே, ரைட். ஸோ இப்போ எனக்கு அது 10 லட்சத்துக்காக எனக்கு இன்னும் என்ன வேணும்னு தெரிஞ்சாகணும். இப்போ நான் கட் பண்ண உடனே வீடியோவோட கீழே கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரியா? ரைட், ஓகே, ரைட், டாடா, பாய். 12th ஜாயின் பண்ணுங்கள். 12th ஜாயின் பண்ண 12ன்றவங்க 11th எதிர்க்கும். இப்போயே ஜாயின் பண்ணிடுங்க. 11th இப்போயே ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, டாடா, பாய். இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இருங்க. சயின்ஸில் சென்டம் வாங்குகிறோம். டாடா.